யுக்ரைன் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளிலிருந்து விலகினால் போர் நிறுத்தம் மேற்கொள்ளலாம் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் கூறியுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போர் 4 வருடத்தை தாண்டியுள்ள நிலையில் யுக்ரைனின் பல்வேறு முக்கிய இடங்களை ரஷ்யா கைப்பற்றியுள்ளது. சமீபத்தில் யுக்ரைனின் லுஹான்ஸ்க் பிராந்தியத்தை தங்களின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. இதுகுறித்து ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் லுஹான்ஸ்க் பிராந்தியம் முழுமையாக யுக்ரைன் படைகளிடமிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது என்றும் போர் தொடங்கியதிலிருந்து எஞ்சியிருந்த சில சிறிய பகுதிகளையும் தற்போது கைப்பற்றப்பட்டு விட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதோடு டோனெட்ஸ்க், கெர்சன் மற்றும் ஜாபோரிஜியா ஆகிய மாகாணங்களின் பல்வேறு பகுதிகளும் தற்போது ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ளன. இதனிடையே போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்றால் யுக்ரைன் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள டோனெட்ஸ்க் பிராந்தியத்தின் எஞ்சிய பகுதிகளை முழுமையாக ரஷ்யாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் வலியுறுத்தினார். மேலும் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் 4 மாகாணங்களிலிருந்தும் தனது படையை யுக்ரைன் திரும்பப் பெற வேண்டும் என்றும் யுக்ரைன் தான் ஒருபோதும் நாட்டோ ராணுவ கூட்டமைப்பில் இணைய மாட்டேன் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்றும் கூறினார். ஆனால் ரஷ்யாவின் இந்த கோரிக்கையை யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மறுத்துள்ளதோடு இது அமைதிக்கான அழைப்பு அல்ல, மாறாக யுக்ரைனை அடிமைப்படுத்தும் முயற்சி என்று கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இதனிடையே ரஷ்யா யுக்ரைனின் மின்சார மற்றும் சக்தி நிலையங்கள் மீது நடத்தி வரும் தாக்குதலை நிறுத்தினால் பதிலுக்கு யுக்ரைனும் ரஷ்யாவின் சக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்தும் என்றும் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.